காசாவில் 71% பாலஸ்தீன மக்கள் கடுமையான பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. சுமார் 98% போதுமான உணவை உட்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். இவ்வளவு ஆயுதங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா மௌனம் காக்கிறது. அவ்வளவு ஆயுத பலம் கொண்ட அரபு நாடுகள் மௌனம் காக்கிறது. OIC என்கிற அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது. துருக்கியில இருந்து சவுதி அரேபியா வரும் வரைக்கும் 57 இஸ்லாமிய அரபு நாடுகள் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது. 59 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல 59 தாக்குதல் நடத்தப்பட்டதற்குரிய அடையாளங்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஹூதிகள் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பாலஸ்தீன தனி அரசாங்கம், பாலஸ்தீன அரசாங்கம் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு இருக்கிறாங்க. வாழ வலிக்கு இதுதான் வழி. இப்ப பேச நான் ஏற்கனவே சொன்னேன், பிரிட்டிஷ் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப அமெரிக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, முடியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து 74வது நாளாக காசா ஸ்ட்ரிப் மீது இஸ்ரேலுடைய கொடூர இராணுவம் நடத்தி வருகிற இன அழிப்பு தாக்குதல்கள் தொடர்பான தொடர்ந்தேர்ச்சியான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு நாளைக்கு 2 அப்டேட்டுகள் வீதமாக இந்த செய்திகளை நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தந்துக்கிட்டு இருக்கிறோம். முடிந்த வரைக்கும் இதனுடைய உண்மை தகவல்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இன்றைக்கு பல முக்கியமான சம்பவங்கள் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக டெல் அவிவ்ல கடுமையான தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேடும் ஹிஸ்புல்லாக்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிமிடம் வரைக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை நாம் இந்த இடத்திலே ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக காசாவில் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால், காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள இதுவரைக்கும் அமெரிக்காவினுடையவும் இஸ்ரேலுடையவும் இந்த கூட்டு இனப்படுகொலையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 19,500 தாண்டி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 நெருங்கி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கிறது. நேற்றைய தினம் நமக்கு தெரியும், ஒரு கணக்கு போட்டு நம்ம பார்த்திருந்தோம். 20,000ங்கிறது மரணித்தவர்களை பார்த்து எண்ணி கணக்கு போட்டதில் தான் 20,000 பேர், 19,500 பிளஸ் 20,000 பேர் என்பது இன்றைக்கு அடையாளம் காணப்படுகிறது. ஆனால் 52,000 பேரை காணவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். காணவில்லை என்றால் 74 நாட்களாக 52,000 பேரை காணவில்லை என்பது மிகவும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மாபெரிய அழிவை இஸ்ரேல் செய்திருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம், ஆதாரமாக அது இருக்கிறது. கட்டிட இடிபாடுகளுக்குள் அத்தனை பேரும் சிக்கி இருக்கிறார்கள் என்கிறார்கள். 74 நாட்களுக்கு பிறகு அத்தனை பேருமே மீண்டு வருவார்கள் என்பதை கண்டிப்பாக நாம் நம்ப முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த 52,000 பேரில் குறைந்தது 50,000 பேராவது மரணித்திருப்பார்கள் என்பதுதான் கவலையான உண்மையாக இருக்கிறது. அப்படி கூட்டி பார்த்தோம்னு சொன்னா அந்த 50,000 இங்க இருக்கிற 20,000 சேர்த்தாலே 70,000 பிளஸ் 70,000க்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை, யதார்த்தமாக இருக்கிறது. காசாவினுடைய அல் குதுஸ் மருத்துவமனையில் 240 நோயாளிகள் உணவு, தண்ணீர், மருந்து எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சியான ஒரு செய்தியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது அல் குதுஸ் மருத்துவமனையில் மட்டும் கிட்டத்தட்ட 27 மருத்துவமனைகள் நாட் ஃபங்க்ஷன் ஆகவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 27 அதாவது ஹாஸ்பிட்டல்கள் ஃபங்க்ஷன் ஆகல என்று சொன்னால் மீதி இருப்பது வெறும் 5 ஹாஸ்பிட்டல்கள் தான். அந்த 5ல் ஒன்று அல் குதுஸ் மருத்துவமனை. அல் குதுஸ் மருத்துவமனையில் இருந்த பல மருத்துவர்களை வேண்டுமென்று இஸ்ரேலிய கொடூர இராணுவம் கைது செய்திருக்கிற காரணத்தினால் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அங்கே மருத்துவர்கள் இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் இல்லாத நிலையில் அவர்களுக்கு உணவு, தண்ணீர், மருந்து எதுவுமே இல்லாமல் சுமார் 240 பேர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியும் சற்று முன்னர் வெளிவந்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இதே நேரத்தில் காசாவில் இருந்து செய்தி வழங்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி
செய்தி நிறுவனங்கள்ல ஒன்றுதான் இந்த அல் மினார் அல்லது அல் மனார் என்கிற தொலைக்காட்சி. லெபனானை தலைமையகமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி எப்படி காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள இருந்து அல் ஜசீரா முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே அளவுக்கு பணியை செய்யக்கூடியவர்கள் இந்த அல் மினார் தொலைக்காட்சி என்கிற இந்த வலையமைப்பும். பொதுவாகவே நமக்கு தெரியும் இந்த பிரச்சனையில், காசா பிரச்சனையில் அல் ஜசீரா செய்யக்கூடிய பணி என்பது மிக அபரிமிதமானது. அதை யாரும் மறுப்பதற்கில்லை. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து ஒரு தனியான அல் ஜசீராவினுடைய சேவை எப்படி இருக்கிறது என்பதையும் ஒரு தனி வீடியோவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த நேரத்தில் அல் மினார் அல்லது அல் மனார் தொலைக்காட்சி அலுவலகம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் சற்று முன்னர் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறார்கள். சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி இது. அல் மனார் அல்லது அல் மினார் தொலைக்காட்சி சேவையையும் அவர்கள் தாக்கி அளித்திருக்கிறார்கள். கடுமையான தாக்குதல் அவர்களுடைய காசாவில் இருக்கக்கூடிய அலுவலகத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வந்திருக்கிறது. பொதுவாகவே ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் எக்காரணம் கொண்டும் தாக்குதல்கள் நடத்தக்கூடாது என்பது கடுமையான யுத்தத்தினுடைய விதியாக இருந்தும் அதை மீறி இஸ்ரேல் இப்படி ஒரு அநியாயத்தை செய்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் இந்த தொலைக்காட்சிகள் தான் வெளியில செய்தியை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, அங்க நடக்கிற அநியாயத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வினுடைய உதவியில தாக்குதல் நடத்தப்பட்டும் அவர்களுடைய பணி நிற்கவில்லை. தற்போதும் அவர்களுடைய தொலைக்காட்சி ஒளிபரப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் ரெடியா தான் இருப்பாங்க. இங்க அடிச்சா அங்கிருந்து போகணும், அங்க அடிச்சா வேற இடத்துல இருந்து போகணும்ங்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. நமக்கு தெரியும் இதற்கு முன்பதாக 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜசீராவினுடைய அலுவலகத்தின் மீது இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள உங்க அலுவலகத்தை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. அந்த தாக்குதல் நேரத்தில் கூட அவர்களுடைய அலுவலகம் தாக்கப்படுவதையே அல் ஜசீரா லைவாக டெலிகாஸ்ட் பண்ணினாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஊடக சேவை மிக பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு அதிர்ச்சியை தரக்கூடிய இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டால், தாங்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, காசாவில் 71% பாலஸ்தீன மக்கள் கடுமையான பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. சுமார் 98% போதுமான உணவை உட்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. 98% யோசிச்சுக்கிறங்க, வெறும் 2% மக்களுக்கு தான் போதுமான உணவே கிடைக்கிறது. 98% மக்களுக்கு உண்பதற்கு சரியான உணவு கிடைக்கவில்லை. காசாவில் 71% பாலஸ்தீன மக்கள் பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களால் தூங்குவதற்கு இடமில்லை, தங்குவதற்கு இடமில்லை, எந்த காரியத்தையும் பண்ண முடியல. பாடசாலைகள், பள்ளிவாயல்கள், அலுவலகங்கள் முழு நாடுமே அழித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களால் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 71% சாப்பாடு இல்லாமல் வறுமைக்கு, கடுமையான வறுமைக்கு, பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 98% சரியான உணவு கிடைப்பதே இல்லை என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, நம்ம அத்தனை பேரும் எவ்வளவு உணவுகளை வீணாக்கி கொண்டிருப்போம், எவ்வளவு சாப்பிட்டு கொண்டிருப்போம், எவ்வளவு சொகுசு வாழ்க்கைக்காக செலவழித்து கொண்டிருப்போம். இந்த நேரங்களில் எல்லாம் நம்ம ஒரு விவகாரத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். வீணாக்குகிற ஒவ்வொரு நேரத்திலும் நாம் சாப்பிட முடியாமல் அல்லது சாப்பிட்டு அதிகமாகிவிட்டது என்று வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அங்கே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் 98% தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2% தான் போதுமான உணவு கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த 98% சுமார் 2.4 மில்லியன் 24 லட்சம் மக்கள்ல 98% கணக்கு போட்டு பாருங்க, குறைந்தது 20 லட்சம் மக்களுக்கு அங்கே உணவு இல்லை. அதை விட அதிகமாகத்தான் இருக்கும். குறைந்தது 20 லட்சம் மக்களுக்கு உணவு இல்லை என்கிற மிகப்பெரிய ஒரு கவலையான நிலையும் உண்டாகி இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவுவான். அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வளவு ஒரு அநியாயம், தாங்க முடியாத ஒரு அநியாயம் அங்கே நடைபெற்று வருகிறது. அல் குதுஸ் மருத்துவமனையில் எப்படி 240 நோயாளிகள் உணவு இல்லாமல், சாப்பாடு அதாவது மருத்துவம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே நேரத்தில் இன்றைக்கு அல் அஹ்லி மருத்துவமனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் வலுக்கட்டாயமாக இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. பாருங்கள், மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட 27 மருத்துவமனைகள் மொத்தமாக மூடப்பட்டிருக்கிறது, ஃபங்க்ஷன் ஆகாம இருக்குது. மீதி இருக்கக்கூடிய மருத்துவமனைகளையும் அல் குதுஸ்ல நோயாளிகளுக்கு கொடுப்பதற்கு மருந்தில்லை, உணவில்லை, தண்ணீர் இல்லை என்கிற நிலை உண்டாகிவிட்டது. தற்போது அல் அஹ்லி மருத்துவமனையும் வலுக்கட்டாயமாக
இஸ்ரேலிய கொடூர இராணுவத்தினால் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அங்கே எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஆபத்தான செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும் போதும் என்ன நமக்கு பெரிய மன உறுத்தலாக இருக்குதுன்னு கேட்டால், அவ்வளவு ஆயுதங்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா மௌனம் காக்கிறது. அவ்வளவு ஆயுத பலம் கொண்ட அரபு நாடுகள் மௌனம் காக்கிறது. OIC என்கிற அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. துருக்கியில் இருந்து சவுதி அரேபியா வரும் வரைக்கும் 57 இஸ்லாமிய அரபு நாடுகள் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. யாரும் எதுவும் பண்ண முடியலை. ஒருத்தன் அடின்னு அடித்து கண்ணுக்கு முன்னாடி நம்ம வாழுகிற காலத்திலேயே பச்சையாக 20,000 பேரை கொன்றுகிறான். 52,000 பேரை காணலைங்கிற நிலை இருக்குது. 50,000க்கு மேற்பட்டவர்கள் கைகால்களை இழந்து ஊனமாகி இருக்கிறார்கள். 3.5 லட்சம் அளவுக்குண்டான கட்டிடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. காசா ஒரு கோஸ்ட் சிட்டி. காசா என்பது ஒரு பேய் நகரம் போன்று காட்சி அளிக்கிறது. காசாவை எடுப்பதற்கு வழியில்லை என்ற நிலையாகிவிட்டது. காசா முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் சொகுசு வாழ்க்கையில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தட்டி கேட்பதற்கு யாருக்குமே தைரியம் இல்லாத, அவ்வளவு பலம் இருந்தும் அவ்வளவு ஆயுதங்கள் இருந்தும் ஆயுதங்களை வாங்கி வாங்கி குவித்தவர்கள் அதை பார்த்து ரசிக்கிற ஒரு நிலைதான் இருக்கிறதே தவிர இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஏன் என்கிற ஒரு கேள்வியை கூட அவர்களால் எழுப்ப முடியவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. வல்ல ரஹ்மானை தவிர நாம் யாரிடத்திலும் கையேந்த முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் அத்தனை பேரும் இப்படித்தான் இருக்க போகிறார்கள். மஹ்மூத் அப்பாஸ் மட்டுமல்ல, மற்ற அத்தனை பேருமே இப்படித்தான் இருப்பாங்க. இந்த வீடியோ டெல் அவீவ்ல ஒரு ஆபீஸில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. தற்போது இதை அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் இதை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யூடியூப்ல போய் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் இந்த சவுண்டை போய் கேட்க முடியும். நம்ம சவுண்டை போட முடியாது. இதில் என்ன ஆகும்னு கேட்டால் சைரன், அதாவது நம்மளை நோக்கி தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏரியாவுக்குள்ள தற்போது அடி விழுந்துகிட்டு இருக்குது என்று சொல்லி சைரன் எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. சைரன் எழுப்பி நான் என்ன செய்யணும்னு கேட்டால் இருக்கிறவங்க அதே இடத்துல படுத்துக்கிறேன்னு, பாத்ரூம்ல இருந்தால் பாத்ரூம்குள்ள தூங்கிக்கிறேன்னு, ரோட்ல இருந்து ரோட்ல விழுந்து படுத்துறேன்னு, எங்கெல்லாம் பூமியில படுத்துற முடியுமோ அங்கெல்லாம் பூமிக்குள்ள படுத்துறேன்னு. குறிப்பாக இந்த பில்டிங் எல்லாத்துக்கும் கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கும். ஒன்றோ அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஓடிடணும், இல்லாட்டி நிக்கிற இடத்துல பூமியில படுத்துறணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த சைரன் ஒலி எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு முழுவதுமே காசாவுல இருந்து அடிக்கிற அடியில டெல் அவீவ் முழுவதும் இது போன்ற சைரன் ஒலி கேட்டுக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவாகும் போது பெரும்பாலும் இந்த சைரன் ஒலி மட்டுமல்ல, என்ன விதமான தாக்குதல்களுடைய காட்சிகள் கூட வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க என்கிற அந்த மேப் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு நிறைய மேப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மேப்ல பாருங்க, இது உங்களுக்கு என்ன முடியுதான்னு சொன்னா ஜூம் பண்ணி எண்ணிக்கிறீங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டும், அதாவது சரியாக இன்றைக்கு மதியம் 1:05 என்ன இருக்குன்னு கேட்டா 59 இடங்கள்ல அலர்ட் காட்டப்பட்டிருக்குது. 59 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல 59 தாக்குதல் நடத்தப்பட்டதற்குரிய அடையாளங்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதாவது சரியாக 1:05 நடத்தப்பட்ட தாக்குதலுடைய காட்சி இது. அதற்குரிய அதாவது மேப்பை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல 59 அலர்ட் இருக்கிற 59 தாக்குதல். அதே மாதிரி பாருங்க, இரண்டாவது வெளியிடப்பட்டது 1, 2, 3, 4, 5, 6, 7 இடங்கள்ல இன்றைக்கு இன்னொரு 2 அந்த சம்பவம் நடக்கும்போது சரியாக 2:32க்கு இந்த 7 இடங்கள்ல எக்ஸ்ட்ரா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இது டெல் அவீவுக்கு அருகாமையில் அப்பர் கலீலி என்கிற பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல் இது. இதில் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 இடங்கள்ல அங்கேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. டெல் அவீவுக்குள்ள மட்டும் சுமார் 60க்கு மேற்பட்ட இடங்கள்ல தற்போது வரைக்கும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்குரிய அலர்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாடே அலர்ட் செய்யப்பட்டிருக்கு. பதறி கொண்டிருக்கிறது டெல் அவீவ்.
டெல் அவீவில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியற்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேடும் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. அதனுடைய காட்சிகள் தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடியது நீங்க பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய அடிக்கப்பட்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலி டைம்ஸ் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கிறார்கள், எங்க ஏரியாவுக்கு 5 ராக்கெட்டுகள் அனுப்பப்பட்டது அப்படின்னு. விருந்தாளிகள் வந்துட்டு போயிருக்காங்க, மாதிரி 5 ராக்கெட் அனுப்பப்பட்டிருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அலர்ட்ல பார்த்தாலே ஒரே நேரத்தில் 57 அலர்ட், 57 தாக்குதல்கள் நடந்ததற்கான செய்திகள் அலர்ட்ல வந்திருக்கும் போது இப்படி ஒரு செய்தியை அவர்கள் மொக்கத்தனமாக வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு ப்ளூம்பர்க் இணையதளம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தியை பார்த்தா ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது இஸ்ரேலிய ராணுவத்தை நினைச்சா. ஏன்னு கேட்டா ப்ளூம்பர்க் என்ன சொல்றாங்கன்னா, ஹமாஸுடைய மலிவான விமானங்கள் உயர் தொழில்நுட்ப இஸ்ரேலுடைய ராணுவத்தை விட சிறப்பாக செயல்படுகின்றன அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலிய ராணுவத்தை பொறுத்தவரையில் ரொம்ப இருக்கிறதுலையே அதிகமான டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடியவங்கிறது உலகத்தில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளவு டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் இன்றைக்கு ப்ளூம்பர்க் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அவங்க எவ்வளவு பெரிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி செயல்பட்டாலும் அந்த ராணுவத்தை விட ஹமாஸ் பயன்படுத்துகிற மலிவான விமானங்கள் ரொம்ப சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சூப்பராக செயல்படுறாங்க, வச்சு செஞ்சுக்கிட்டுல இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் ஆள் இல்லா விமானங்கள், ராக்கெட்டுகள், எதை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் மேலே இந்த யாசின் எடுங்களேன். யாசின் ஒரு ராக்கெட் அடிக்கிறாங்களே, இந்த ராக்கெட் ரிவர்ஸ் என்ஜினியரிங். ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள் இதை சொல்லி இருக்கிறோம். அதாவது ரஷ்யாவில் இருந்து பெறப்பட்ட ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை எடுத்து பிரித்து மேஞ்சு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அதுக்கு என்னென்னா, என்ஜினியரிங் பண்ணி கரெக்டாக செஞ்சு தான் அதை அனுப்பியிருப்பான். அதை எடுத்து இவங்க என்ன செய்வாங்கன்னா பிரித்து பார்த்து இவங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு ஆய்வு பண்ணி இதில் அதை நீக்குங்க, இதை சேருங்க, இதை இப்படி பண்ணினா இப்படி வரும்னு சொல்லி ஹமாஸே உருவாக்கிய ஆயுதம் தான் யாசின் 105 என்கிற அந்த ஆயுதம். இந்த யாசின் 105 என்கிற அந்த ஆயுதத்தினால தான் 150 மீட்டருக்குள்ள இருந்து அந்த மெர்காவா டேங்குகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யாசினை செய்யறதுக்கு அவங்களுக்கு வெறுமனே 600க்கு உட்பட்ட டாலர்கள் தான் அவர்களுக்கு செலவாயிருக்கு. $600 வச்சுக்கிறீங்களேன், $600 தான் அவங்களுக்கு செலவாகி இருக்குது. ஆனா அந்த மெர்காவா டேங்க் ஒவ்வொன்றும் குறைந்தது 35 லட்சம் அமெரிக்க டாலர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மலிவான ஆயுதத்தை கொண்டு எவ்வளவு டெக்னாலஜியில் உயர்ந்த ஆயுதங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இதை இன்னைக்கு ப்ளூம்பர்க்கே சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்க முடியும். இதுவெல்லாம் அவர்களுடைய அந்த வெற்றி பாதையில் நகருகிறார்கள் என்பதற்கான ஆதாரமாக இவை அத்தனையும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, புதிய கைதிகள் பரிமாற்றம் அது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு அமெரிக்காவினுடைய CIA தலைவரும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். நமக்கு தெரியும், ஏற்கனவே நார்வே ஆஸ்லோவில் என்னாச்சுன்னு கேட்டால், கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கத்தாருடைய பிரதமருக்கும் மொசாதுடைய தலைவருக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இதுவரைக்கும் வேறு எந்த அப்டேட்டும் வரல. கத்தாரில் போய் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, ரஷ்யாவில் போய் கெஞ்சுறாங்க, எல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க, வாங்க கைதிகள் பரிமாறிக்கிறோம். இது எதுக்குன்னு கேட்டால், இப்போ அந்த பணைய கைதிகளாக பிடிச்சிருக்கிறவங்கள எப்படியாவது வெளியே எடுத்துட்டா இங்கே எத்தனை பேர் செத்தா என்ன என்ற அந்த மெத்தேடுக்கு தான் வர்றாங்க. ஆனால் இன்றைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ஜனவரி நடுப்பகுதி வரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருகிற மனோநிலையில் இல்லவே இல்லை என்று ஹமாஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி நடுப்பகுதின்னா நம்ம இப்போ டிசம்பர் நடுப்பகுதியில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு மாதம் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் போகிற அளவுக்கு அதை பற்றி பேசுகிற ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஹமாஸ் அறிவித்திருக்கிறாங்க என்கிற செய்திகள் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஹூதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரியதொரு வார் நடந்து விடுமோ என்கிற பெரியதொரு பரபரப்பான சூழல் உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஹூதிகளை இலக்கு வைக்கிறதுக்காக நம்ம தனியாக போய் நின்று அவங்களோட சண்டை பிடிக்க முடியாது, அவர்களுடைய அணு ஆயுதம் தாங்கிய விமானம் தாங்கி கப்பல் தற்போது
மிடில் ஈஸ்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பாபல் மந்தப் ஏரியாவுக்கு அவங்க வந்துட்டாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்படி வெளியாகி இருக்கும்போது இன்னைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஹூதிகள் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பிரிட்டிஷினுடைய அந்த கடல்சார் ஆய்வு பிரிவு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதுவரைக்கும் ஹூதிகள் அந்த செய்தியை உறுதிப்படுத்தல, ஆனா மற்ற அனைத்து தரப்பும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு பாபல் மந்தப் பகுதிகளில் ஒரு கப்பல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, இன்னைக்கும் அடிச்சிட்டாங்க என்கிற செய்தி வந்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு கடல்சார் பாதுகாப்பு புதிய குழு ஒன்றை உருவாக்குறதுக்காக அமெரிக்கா முயற்சி பண்ணி கொண்டிருந்தாங்க. இப்போ புதிதாக அரபு நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நாங்க ரெட் சீயை பாதுகாக்க போறோம், செங்கடலை பாதுகாக்க போறோம் என்று சொல்லி அந்த எல்லா நாடும் சேர்ந்து ஹூதிகள் மேல தாக்குதல் நடத்துவாங்க. ஏற்கனவே அப்படி ஈராக்கை தாக்கும்போது இதைத்தான் செஞ்சான், மற்ற ஆப்கானை தாக்கும்போது இதைத்தான் செஞ்சான். ஆப்கானிஸ்தானை ஈராக்கையும் தாக்கும்போது அமெரிக்கன் பேஸ் எங்க இருந்தது? குவைத்தில் இருந்து தாக்கினா, சவுதி அரேபியாவில் இருந்து தாக்கினா, எல்லா அரபு நாட்டிலையும் அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குது. அமெரிக்காவுடைய ராணுவ படை தளத்தை அமைச்சு தானே வச்சிருக்கிறான். அமைச்சு வச்சுக்கிட்டு அங்கிருந்து லேசா அடிச்சுக்கிடுவான். எல்லாமே என்னன்னு கேட்டா அரபு நாட்டு காரைங்கிற தலையில மிளகா அரைச்சி 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 எல்லாரையுமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இந்த வாட்டி என்ன செய்ய பார்த்தாண்டா இதே வேலையை ஹூதிகளுக்கு எதிராக செய்ய பார்க்கிறான். ஆனா இந்த வாட்டி அரபு நாடுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி திட்ட தெளிவாக தெரியும். குறிப்பாக சவுதி அரேபியா ஹூதிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் என்றது எங்களுக்கு தெரியும். அதனால ஹூதிகளோடு சண்டை பிடிக்கிற இந்த விவகாரத்துக்கு அமைக்கப்படுகிற குழுவுக்குள்ள நாங்க வரமாட்டோம். ஏற்கனவே செங்கடல் பாதுகாப்பு, இந்த கடல் பாதுகாப்பு வலயத்தில் 38 நாடுகள் ஆல்ரெடி இருக்கிறாங்க. அது பொதுவாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நாடு இருக்கு. நம்ம இந்த இந்து மகா சமுத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல இலங்கையும் உறுப்பினராக இருப்பாங்க. எல்லா நாடுகளும் இப்படி உறுப்பினராகி தங்களுடைய கடல் பகுதியை பாதுகாக்கிறதுல இருப்பாங்க. ஆனா இப்ப ஹூதிகளுக்கு அடிக்கிறதுக்காகவே ஒரு குழுவை உண்டாக்குறான். அதுக்கு சவுதியை கூப்பிட்டுருக்கான். சவுதி முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் பஹ்ரைனும் யுஏஇயும் அந்த ஒப்பந்தத்திற்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. நமக்கு தெரியும் இந்த பஹ்ரைன் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த யுத்தம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் பரபரப்பாக போகல, நாங்கள் இஸ்ரேலிடம் இருந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தூதுவரை நாங்கள் திருப்பி எடுக்கிறோம், அம்பாசிடர் திருப்பி எடுத்தாங்க. எல்லாருமே பரபரப்பாக இந்த செய்தியை போட்டாங்க. அம்பாசிடரை மட்டும்தான் திருப்பி எடுத்தான். உலகத்துக்கு ஒரு படத்தை காட்டினான் முஸ்லீம்களுக்கு. அம்பாசிடரை மட்டும் திருப்பி எடுத்துட்டு என்ன செஞ்சான்னு கேட்டால், அந்த இஸ்ரேலோடு இருக்கிற ராஜதந்திர உறவுகள் அத்தனையும் அவர்களோடு இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்களுடனான மற்ற எல்லா தொடர்புகளையும் பஹ்ரைன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பஹ்ரைனை விட மிஞ்சி இந்த யுஏஇ இவங்களை எந்த லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாதுங்க. இவங்களை அதை என்ன லிஸ்ட்டில் சேர்த்தாலே லிஸ்ட்டுக்கு கேவலமாக போயிடும். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடத்துல யுஏஇ இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் முழுவதுமாக இஸ்ரேலு தான் யுஏஇ தான் இஸ்ரேலுங்கிற அளவுக்கு அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் ஹூதிகளை தாக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு யுஏஇ. அவர்களும் அவர்களோடு இணைந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் கனடா, பிரான்ஸு, இத்தாலி, நெதர்லாந்து, நார்வே, சீஷெல்ஸ், ஸ்பெயின் போன்ற 7 நாடுகள் இணைந்திருக்கிறார்கள். இந்த 7 நாடுமே அரபு கண்ட்ரிகள் கிடையாது, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி கிடையாது. குறிப்பாக கனடா, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து, நார்வே, சீஷெல்ஸ், ஸ்பெயின் இது யாருமே அரப் கண்ட்ரி கிடையாது. இந்த மிடில் ஈஸ்டுக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க. மிடில் ஈஸ்டுக்குள்ளே வர்றதுல பஹ்ரைனும் யுஏஇயும் வருவாங்க. அவங்க அமெரிக்காவோடு தற்போது கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஜோர்தானையும் எகிப்தையும் அழைத்திருக்கிறோம், அவர்கள் இன்னும் பதிலளிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எகிப்து இன்னும் அதனோடு இணையவில்லை, ஜோர்தான் இணையவில்லை. ஆனால் இவர்கள் இணைய மாட்டார்கள் என்றும் சொல்லிவிட முடியாது. இணைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கும் அவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போது ஹூதிகள் மிக தெளிவாக அமெரிக்க கப்பல் தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை திட்ட தெளிவாக தெரிந்து கொண்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட கூட்டணி பலஸ்தீன் மக்களுக்கான எங்களுடைய பணியை தடுக்காது. நீங்க ஒரு கூட்டணியை போட்டிருப்பீங்க, நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருப்பீங்க, பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், உன் கப்பல் வர்றதுனாலயோ உன் ராணுவம் வர்றதுனாலயோ எங்களுக்கு நீ தாக்குதல் நடத்துறதுனாலயோ எங்களோட நீ யுத்தத்தை அறிவிக்கிறதுனாலயோ நாங்கள் அதுக்கு அஞ்சு இதுல இருந்து வித்ட்ரா பண்ண மாட்டோம் சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரு கப்பலுக்கு தாக்கியிருக்கிறான். அமெரிக்கா கப்பல் வருகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தாக்கியிருக்கிறான். அதான் கெத்து. அதாவது இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், இது எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்களேன். அமெரிக்காவால் வார்த்தெடுக்கப்படுகிறவர்கள் அமெரிக்காவுக்கே ஆப்படிக்கிறவர்களாக மாறி நிற்பார்கள் ஒரு கட்டத்தில். தீவிரவாதம் அதாவது அமெரிக்காவை எதிர்த்தா தீவிரவாதம், அமெரிக்காவோட ஒட்டி போனால் அவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள். இவ்வளவு அநியாயம் செய்கிற இஸ்ரேல் அவர்களுக்கு சுதந்திரமானவர்கள்.
அவர்களுக்கு ரொம்ப நல்லவர்கள், தேவையானவர்கள். செத்து மடிகிற அப்பாவி பாலஸ்தீன குழந்தைகள் உட்பட ஹமாஸ் தீவிரவாதிகள் என்று. ஒரு குழந்தை மரணிக்கும், ஜனாசாவா கிடக்கும், குழந்தைய கொல்றீங்களடான்னா குழந்தை இல்லை, எதிர்கால ஹமாஸ், எதிர்கால தீவிரவாதி. அப்படிமா தீவிரவாதி யாரு, தீவிரவாதி இல்லைங்கிறது யாருங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுகிறதுனா, அமெரிக்கா சொல்வதை கேட்டால் அவர்கள் அத்தனை பேரும் ஜனநாயகவாதிகள். அமெரிக்காவை எதிர்த்தால் தீவிரவாதிகள். சதாம் அமெரிக்காவை எதிர்த்தார், தீவிரவாதி. சதாம் ஆரம்பத்தில் அமெரிக்காவை ஆதரித்துக் கொண்டு ஈரானோடும் மற்ற அரபு நாடுகளோடும் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அதே சதாம் அவர்களுக்கு ஜனநாயகவாதியாக தெரிந்தார். ஒசாமாவை வளர்த்து விட்டார்கள். ஒசாமா பின் லாடனை வைத்து ரஷ்யாவுக்கு எதிராக முழுமையான ஒரு யுத்தத்தை ஆப்கானிஸ்தானிலே நடத்தினார்கள். ரஷ்யாவிடமிருந்து ஆப்கானிஸ்தானை மீட்டெடுப்பதற்காக முழுமையாக ஒசாமா பின் லாடன் பயன்படுத்தப்பட்டார். அதே ஒசாமா பின் லாடன் இவர்களுக்கு எதிராக வந்து நின்றால் பிறகு அவர் நடத்திய அந்த தாக்குதல்களை எல்லாம் வைத்து கடைசியில் அவரையே அழித்து முடித்தார்கள் என்கிற வரலாறுகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக ஆட்களை உருவாக்குவார்கள், அதற்கு ஃபண்ட் பண்ணுவாங்க, எல்லா காரியத்தையும் இவர்கள் செய்வார்கள். இப்பவும் என்ன பார்க்கறாங்கன்னா, ஹூதிகள் எங்களுக்கு கட்டுப்படலைன்னா நாங்க அடிப்போம் அப்படிங்கிறாங்க. நீ அடிச்சாலும் நாங்க கட்டுப்பட மாட்டோம், பாலஸ்தீனத்தில் நிறுத்து, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம்னு சொல்லி திட்ட தெளிவாக ஹூதிகள் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மட்டுமல்லாம ஹூதிகள் மிக தெளிவாக சொல்றாங்க, திருப்பி தாக்குவதில் பின்னிக்க மாட்டோம், கண்டிப்பாக திருப்பி தாக்குவோம் என்கிற செய்தியையும் ஹூதிகள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெளிவிவகார செயலாளர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதாவது ஆண்டனி பிளிங்டன் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சரை தொடர்பு கொண்டு என்ன செய்யறாருன்னா, இளவரசர் தொடர்பு கொண்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, கடுமையான கண்டனத்தை ஹூதிகள் மேல தெரிவிச்சிருக்கிறார். ஹூதிகள் மேல நீ ஏன் சவுதிட்ட போய் கண்டனம் தெரிவிக்கிற? சவுதி ஏதாவது செஞ்சா சவுதிட்ட கண்டிக்கிறது ஒரு கணக்கு, ஹூதிகள் தவறு செய்யறான்னு சவுதியை போய் கண்டிச்சிருக்கிறாப்ல. ஏன் அதுன்னு கேட்டா சொல்லாம சொல்றாங்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க தான் சவுதி தான் போய் ஹூதிகளுக்கு அடிக்கணும், அது நீங்க ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக சவுதியை கண்டிக்கிறான். நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், ஹூதிகளை தற்போது பாதுகாக்கிறதே சவுதி தான். அதனால இப்ப கடுமையான கண்டனத்தை சவுதிட்ட போய் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஆண்டனி பிளிங்டன் சொன்னது மட்டுமல்லாம சவுதி வெளியுறவு அமைச்சரோட பேசுகிற நேரத்தில் பாலஸ்தீன தனி அரசாங்கம், பாலஸ்தீன அரசாங்கம் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு இருக்கிறாங்க. வாழா வலிக்கு இதுதான் வழி. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பிரிட்டிஷ் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ அமெரிக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முடியல, பாலஸ்தீன சுதந்திர அரசாங்கம் அதுதான் தீர்வு. ஏன்னா சவுதி எல்லாம் கடுமையாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க, சுதந்திரமாக கொடுத்துருங்க, அவங்களோட வேலையை பார்த்துக்கிறட்டும், விட்டுருங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யிருக்காங்க, ஆண்டனி பிளிங்டன் சவுதியினுடைய வெளிவிவகார அமைச்சர் இடத்துல பாலஸ்தீன சுதந்திர அரசு சம்பந்தமாகவும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சவுதியே தங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை, கண்ட்ரோலை மீறி நிற்கிறாங்க என்கிற ஒரு நிலை ஆயிடுச்சுன்னா, சவுதி இப்போ மிக தெளிவாக 3 பக்கமும் தலை காட்டி கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவோடு அவர்களுக்கு தொடர்பு கண்டிப்பாக இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனா அமெரிக்காவோட மட்டும் இல்லை. ஆரம்பத்தில் அமெரிக்கா சொல்ற எல்லாத்தையும் கேட்பாங்க, அமெரிக்காவோட மட்டும் நிற்பாங்க. ஆனா இப்பொழுது அமெரிக்காவோட மட்டும் அவங்க இல்லை, ரஷ்யாவோடு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். ரஷ்யாவோடு மிகப்பெரிய ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாம் அவங்க பண்ணுகிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் இந்தியாவோட மிக மிக நெருங்கிய தொடர்பை அவர்கள் பேணிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அமெரிக்காவுக்கு மொத்தமாக சவுதியை கண்ட்ரோல் பண்ணுகிற பழைய நிலைமையில இல்லை. அவங்க என்னன்னா எண்ணெய் வளத்தை மட்டுமே இப்ப நம்பியும் கிடையாது, பல பிசினஸ் எல்லாம் உண்டாக்கி தனி ஒரு ராஜ்யம் மாதிரி வந்து நிற்கிறதுனால முன்னையெல்லாம் கால் பண்ணி வேலையை முடிச்சிடலாம், இப்ப அந்த வேலையை முடிக்க முடியாம இருக்குது. வாங்க ஏதாவது பலஸ்தீனத்தை பத்தி பேசி ஏதாவது முடிச்சுக்கிறோங்கிற அளவுக்கு தற்போது நிலைமை மாறி இருக்கு. இதுவெல்லாம் மாற்றம் கண்டு வருகிறது என்பதற்கான அடையாளங்களாக இருக்கிறது. அல்லாஹ் வெகு விரைவில் இதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய அவாவாக விருப்பமாக இருக்கிறது. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.